நாம் தமிழர் கட்சியோட விஜய் கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாரு. உண்மைதான். நாம் தமிழர் கட்சியும் விரும்புது. ரெண்டுமே இளைஞர்களா இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்றப்ப ஒரு புதிய அரசியலை செய்யலாம் அப்படின்னு. ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நான் இதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆனா விஜய் இதெல்லாம் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது ஒரு கேள்வி, யார் இதில் முதலமைச்சர்? அதே மாதிரி அதிமுக கூடயும் கூட்டணின்ற மாதிரி சொல்றாங்களே சார். விஜய் வந்து பவன் கல்யாண் ரூட்டை வந்து கையில் எடுக்கிறாரு. தனிச்சையா போட்டா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு போராடுற மாதிரி இருக்கும். இதே கூட்டணி அமைச்சு போராட்டா கண்டிப்பா அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கான அதிமுக கூட்டணி ஆரம்பிச்சா யாரு முதலமைச்சர்? எடப்பாடி தானே சார். அப்ப இவர் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரா? இப்ப சீமானோட பேசிட்டு இருக்காங்க. சீமான் 2 திராவிட கட்சியிலும் எதிர்த்து தான் அரசியல் பரப்புறாரு. அப்ப ஏறக்குறைய விஜய் அங்க நெருங்கி வர்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அது விஜய் செஞ்சிருவாரோ அப்படிங்கிற நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா விஜய் இந்த மாதிரியான கூட்டணிகள் போறப்ப விஜயினுடைய அந்த சார் இந்த மாநாடு நடத்துறதா சொல்றாங்களே சார். இப்போ ஜூலைல வந்து கண்டிப்பா வந்து மாநாடு இருக்கும். அது உண்மைதானே? ஆமா, மாநாடு கண்டிப்பா நடத்துறா. அந்த மாநாட்டில் கட்சியுடைய கொடி, கட்சியினுடைய பிரச்சார பாடல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சார பாடல், சின்னம் எல்லாமே அதில் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி போன மாசமே அந்த இதை வாங்கிருச்சு. ஒரு வாரத்துக்குள்ள அதனுடைய சின்னம், கொடி எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்துரும். கொடுத்த பிறகு மாநாடு திருச்சி ஆர் மதுரை ரெண்டு ஏதாவது ஊரில் நடக்கிறது வாய்ப்பு. விஜய் என்னதான் ஒரு சினிமா நடிகராக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து அரசியல் வேலைகளை ரொம்பவே மும்முரமா வந்து செஞ்சுட்டு தான் இருக்கார். இப்போ இந்த ஜூன் 28 வந்து மாணவர்கள் வந்து சந்திக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மாணவர்களை சந்திக்கிறது, அரிசி குண்டை கொடுக்கறது, இந்த மாலை போடுறது, ஆறுதல் சொல்றதெல்லாம் ஒரு பழைய அரசியல் ஸ்டைல். நான் விஜய்கிட்ட வந்து வேற ஒரு எதிர்பார்க்குறேன். காலங்காலமாக இந்த 50 வருஷமா எல்லா அரசியல் கட்சி தானே பண்றாங்க. இல்லை சார், இப்போ மாணவர்களை சந்திக்கிறது ரொம்ப பழசுன்னு சொல்றீங்க சார். இல்லை, மாணவர்கள் சந்திக்கிறதுனால என்ன பயன்கிறேன்? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்த ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய 3 மாணவிகளை கூப்பிட்டு நீங்கள் ஷீல்டு கொடுக்குறீங்க. சரி, ரைட். இதே மாதிரி அந்தந்த மாணவிகள் அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸாக இருக்கட்டும், சில தன்னார்வ அமைப்புகளாக இருக்கட்டும் கொடுத்து பாராட்டியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அதாவது ஒரு மாலை ஒரு கழுத்தில் விழுந்துருச்சு. மேலும் மேலும் இன்னொரு மாலை ஏன் போடுறீங்கிற. இப்போ அடிப்படையில் அந்த குழந்தைகள், படிக்காத குழந்தைகள் எத்தனையோ இருக்கும், ட்ராப் அவுட் பண்ண குழந்தைகள், படிக்க வசதி இல்லாத குழந்தைகள், அதுங்கெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொண்ட உதவிகளை செய்கிறது ஒரு அது அடுத்தடுத்து அவங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் உங்களுக்கு மாலை போட்டிருப்பான். 11வது இவரும் போகிறதுனால என்ன பயன்? அவங்களை என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லலாம். இல்லை சார், இப்போ அவர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுறாங்களே சார். இவர் பண்ணுறதுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமாக. இந்த அளவுக்கு பெருசாக தெரியலையே சார். இப்போ இதனால என்ன பயன்கிறேன்? அந்த மாணவர்கள்லாம் பயன்பெறாங்க. என்ன பயன் பண்ணுறாங்க? அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவாங்களா? இல்லை அவங்க ஹையர் எஜுகேஷன் போடுறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்களா? அந்த ஷீல்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் ட்ராப் அவுட் பண்ண மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? +2 முடிச்சிருப்பான், பள்ளிக்கூடத்து காலேஜில் சேர வசதி இல்லாத குழந்தைங்களா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தொகுதிக்கு ஒரு 5 பேர் நான் படிக்க வைக்கிறேன், ஒரு கிராமத்தில் ஒரு ஊரை நான் எடுத்து நான் அந்த இடத்துல உருவாக்குறேன். இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாலை நேர பள்ளிக்கூடம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல ஸ்கீம். டியூஷனுக்கு போக முடியாத குழந்தைகளுக்கு அவங்க டியூஷன் சொல்லி கொடுத்து அடுத்தடுத்து அவங்க உருவாக்குறது. அந்த மாதிரி விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்கிறது வந்து ஒரு பயன் இருக்கும். நீங்கள் எல்லாருமே செய்கிற விஷயத்தை இவரும் செய்கிறதுக்கு அவங்க தான் இருக்கிறாங்களே ஆல்ரெடி. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு இப்போ எனக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும். +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகாமல் வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் ட்ராப் அவுட் பண்ணாங்க, வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கின ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்க வைங்கன்ற இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குல்ல. மாலை போடுறது, ஷீல்டு கொடுக்குறதுனால என்ன பயன் இருக்க போகுது? அந்த ஷீல்டை மாலையை வாங்கிட்டு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டிட முடியுமா? அதாவது அது இதெல்லாம் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்திலே இருக்காரு விஜய். இதெல்லாம் அவங்க பழைய ஆட்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசாக வர்றாரு, இவர்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறார் சார்? இப்போ விஜய் சாரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்களே சார், அவர் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாரு. அதில் சீமான் வந்து மதிப்பிற்கும் பாசத்துக்குரிய அண்ணன் சீமானுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, தோல் திருமாவளவன் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதில் ஒருத்தர் கூட திமுக சார்ந்த யாருமே இல்லை. என்ன கன்வே பண்ணுறாரு சார் இதன் மூலயமா? இல்லை, திமுக சார்ந்த யாரும் வாழ்த்து சொல்லலை, அதனால திருப்பி இவர் சொல்லலை. சீமான் அவர்களுக்கு இவருக்கு பெருசெல்லாம் வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நல்ல ஒரு பழக்கம். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, பகவலன்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அது ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. அந்த அடிப்படையில் 2 பேருக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம நெருக்கமாக இருப்பார். அதான் அவர் இது கூட சொல்லுவாங்க, அவருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய தம்பிகள் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வரும் அப்படிம்பாங்க. அவ்வளோ தம்பிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தம்பி தான் விஜய். அதனால் அந்த ஒரு பாண்டிங்கில் இருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அதிமுக வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஓப்பனாகவே கூப்பிட்றாங்க. அதிமுக கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுனால நம்ம பக்கம் வரப்போ விஜய்ங்கிறாரு.
இப்போ மற்ற திருமாவளவன் வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, எப்பயுமே வாழ்த்து சொல்கிறார், அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு. திமுக மட்டும் சொல்லலை. திமுக விஜயினுடைய அரசியலை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கல, அப்படிதான் பார்க்க முடியுது. எதிரியா கன்வே பண்றாங்களா? கன்வே பண்ணல, எடுத்துக்கல பெருசாக. இப்போ விஜய் வந்து நடிகராக இருந்தாருன்னா அது வந்து நீங்கள் நடிகராக இருந்தால் மட்டும், உதயநிதி நடிகராக இருந்தால் மட்டும் 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. உதயநிதி ஒரு ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார், விஜய் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார். அப்போ இவரை அவங்க வந்து பெருசாக ஒரு பொருட்டாக நினச்சிக்கல, அவ்வளோதான். இப்போ தமிழக வெற்றிக்கிழமை வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலும் போட்டியிடாது, உள்ளாட்சி தேர்தலையும் போட்டியிடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக போட்டியிடுவாங்க. அதில் வந்து தன்னிச்சையாக செயல்பட மாட்டாங்களா, இல்லை கூட்டணி அமைச்சு சார்? இல்லை, கூட்டணி அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சியோட விஜய் கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறார், உண்மைதான். நாம் தமிழர் கட்சியும் விரும்புது. ரெண்டுமே இளைஞர்களாக இருக்காங்க, 2 பேரும் சேர்றப்ப ஒரு புதிய அரசியலை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இவர் ஒரு அரசியலை இன்னைக்கு முன்னிலைப்படுத்திட்டார். சீமான் கிட்டத்தட்ட ஒரு 10-14 வருஷமா எந்த தேர்தலாக இருந்தாலும் போட்டி போடுறாங்க. தனி ஒரு மனிதனா அவருடைய பேச்சை கேட்டு ஒரு 8% வாக்குகள் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாங்கி ஒரு பெரிய விஷயம் அது. இன்னைக்கு பெரிய கட்சிகள்லாம் கூட வாக்கு சதவீதம் இறங்கிட்டு வர்றப்ப ஒரே ஆள் இவருடைய பேச்சை மட்டும் நம்பி 8% வாக்குகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு விழுந்திருக்கு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல, அப்படி இருந்தும் கூட இந்த கட்சிக்கு ஒரு 8% வாக்கு வங்கி விழுந்திருக்கு. அது சீமானுங்கிற ஒரே ஒருத்தர் பேசக்கூடிய அந்த பேச்சை மட்டும் நம்பி போடக்கூடிய ஓட்டு. அவர் ஒரு அரசியலை சொல்கிறார், தமிழ் தேசிய அரசியல், நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை, ஹெலிகாப்டரில் போய் பால் ஊற்றணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் கூட நான் இதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் விஜய் இதெல்லாம் ஏற்றுக்குருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது ஒரு கேள்வி, யார் இதில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கட்சி எல்லா தேர்தலையும் சந்திக்கிறது, ஒரு 8% வாக்கு வச்சிருக்கு. அப்படிங்கும்போது இவர் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாரு, பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறாரு, நாம் தமிழர், இதெல்லாம் விஜய் ஏற்றுக்குருவாரா? இப்படி பல முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணுங்கிற ஆசை 2 பேருக்கு இருக்குது. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடத்தியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது காலம் தான் முடிவு பண்ணும். யாருடைய கொள்கை யார் விட்டு கொடுக்க போகிறாங்க. ஒன்று விஜய் வந்து சீமானுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழருடைய பயணப்பட போகிறாரா, இல்லை விஜய்க்காக சில விஷயங்களை இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற போகிறாரா? இது வரைக்கும் கூட்டணி கட்சியை வச்சதில்லை, கூட்டணியை எந்த கட்சியோடும் வச்சதில்லை. அப்படிங்கும் போது இதெல்லாம் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் 2 பேரும் ஆசைப்படுறாங்க சேர்ந்து பயணம் பண்ணோம் அப்படின்னு. அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. சார், இப்போ அதே மாதிரி அதிமுக கூடயும் கூட்டணின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். விஜய் வந்து பவன் கல்யாண் ரூட்டை வந்து கையில் எடுக்கிறாரு. தனிச்சையாக போட்டால் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு போராடுற மாதிரி இருக்கும். இதே கூட்டணி அமைச்சு போராட்டா கண்டிப்பாக அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. சரி, அப்படி அதிமுகவோட கூட்டணி ஆரம்பித்தா யார் முதலமைச்சர்? எடப்பாடி தானே சார். அப்போ இவர் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துருவாரா? இப்போ சீமானோட பேசிட்டு இருக்காங்க. சீமான் 2 திராவிட கட்சியிலும் எதிர்த்து தான் அரசியல் பண்ண போகிறாரு. அப்போ ஏறக்குறைய விஜய் அங்கே நெருங்கி வர்றாரு. அப்போ எப்படி ஆப்போசிட்டாக வந்து அதிமுகவுக்கு அவர் இது பண்ணுவார்? அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு சாத்தியமில்லாத விஷயம். விஜய் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றாக தான் பார்க்குறாங்க. அதிமுக பல வருஷமாக இருக்குப்பா, ஒரு புதுசாக விஜய்ங்க ஒரு நடிகர், ஒரு இளைஞர் வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு. திரும்பி இவரே போய் அதிமுகவில் சேர்ந்தாருன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. விஜயகாந்த் என்ன பண்ணுறாருன்னா 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அதிமுக வலுவாக இருக்குது. கலைஞர் உயிரோடு இருக்கார், ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்க. 2 கட்சியுமே ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, விருதாச்சலத்தில் போட்டி போகிறாரு. 244 தொகுதி தன்னுடைய வேட்பாளர் நிற்பாட்டுறாரு. இதே மாதிரி 8% வாக்கு வாங்குறாரு. வாங்கினோடனே அப்போ தான் வந்து தமிழ்நாடே ஒரு பெரிய அளவு திரும்பி பார்க்கும். கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே ஒருத்தர் 8% வாக்கு வாங்குறாரு. ஒருத்தர் ஜெயிக்கிறார், அவர் மட்டும் ஜெயிக்கிறார். அதுதான் வந்து அரசியல். அன்னைக்கு விஜயகாந்த் வந்து அதே ஸ்டாண்டில் இருந்தார்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்தை அவர் முதலமைச்சராக இருப்பார். அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா கூட்டணிக்கு போகிறார். அதிமுகவுடைய கூட்டணிக்கு போகிறாரு, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் வர்றாரு, அப்புறம் அங்கேருந்து பிரச்சனையாகி வெளியில் வர்றாரு, அப்புறம் 3வது அறிவிக்கிறார். கூட்டணிகள் மாறி மாறி வைக்கிறப்ப என்னன்னா இவரும் சராசரி ஒரு அரசியல்வாதி. அந்த முதல்ல விழுந்ததில் 8% ஓட்டு அது 2 கட்சிக்கு மாற்றாக தான் விழுந்துச்சு. இப்போ சீமானுக்கு விழுந்திருக்கு 8%னா 2 கட்சிக்கு மாற்றாக தான் விழுந்திருக்கு. சீமானே ஒரு கூட்டணி வைக்கிறப்ப இந்த வாக்கு சதவீதம் குறையும். அப்போ இவங்களும் சராசரி அரசியல்வாதி தான் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது விஜய் செஞ்சிருவாரோ அப்படிங்கிற நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் விஜய் இந்த மாதிரியான கூட்டணிகள் போகிறப்ப விஜயினுடைய அந்த இது குறையும். சார், இப்போ இந்த மாநாடு நடத்துறதா சொல்கிறாங்களே சார். இப்போ ஜூலையில் வந்து கண்டிப்பாக வந்து மாநாடு இருக்கும், அது உண்மை தானே? ஆமாம், மாநாடு கண்டிப்பாக நடத்துகிறா. அந்த மாநாட்டில் கட்சியுடைய கொடி, கட்சியினுடைய பிரச்சார பாடல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரச்சார பாடல், சின்னம் எல்லாமே அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி போன மாதமே அந்த இதை வாங்கிருச்சு, அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே அதனுடைய சின்னம், கொடி எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த பிறகு மாநாடு நடத்துகிறாங்க.
திருச்சி ஆர் மதுரை ரெண்டு ஏதாவது ஒரு ஊரில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. திருச்சியில் தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. இப்போ கொள்கையுமே அங்கே தான் வெளியிட. ஆமாம், அங்கே தான் சொல்ல போகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன கொள்கை வச்சிருக்கிறாருன்னு தெரியல. மாநாட்டில் கண்டிப்பாக அந்த கொடி சின்னம், அந்த கட்சியுடைய பாட்டு, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாநாட்டுக்கு வந்து நிறைய தலைவர்களை வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க சார். இப்போ எப்படி பார்த்தாலுமே சீமான் வந்து கண்டிப்பாக வந்துடாது, திருமாவளவன் சார்பில் வருதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வருவாங்கன்னு தெரியல. மற்ற ஸ்டேட்டில் இருக்க நடிகர்கள் எல்லாருமே கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஏன்னா விஜய் வந்து அவருடைய முழுக்க அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு தான் மாநாடு நடத்துவாங்க. இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்துறப்ப வெளியே ஆட்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ விஜய் நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சலசலப்பாயிரும். இந்த கட்சி தலைவரை பேர் சொல்லாமல் விட்டால் கூட பிரச்சனையாக இருக்கும். இப்போ முழுக்க அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும். இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக வந்து கூட்டம் எக்கச்சமாக வந்துச்சு வச்சுங்க, நாம் தமிழர் ஆட்டில் வந்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆட்டில் வந்தோம், அதனால தான் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதனால பெரும்பாலும் 100% எந்த தலைவர்களையும் இது பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. முழுக்க விஜயினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய ஒரு மாநாடு தான் இருக்கும். யாராவது வாழ்த்துக்கள் கேட்டு வாழ்த்துக்கள் சொல்லலாமே ஒழிய, வாழ்த்துக்களை வாங்கி போடுவாங்களோ ஒழிய, இல்லை வாழ்த்துக்கள் சொல்லி ஏதாவது ஏவி போடலாமே ஒழிய, தலைவர்களை எல்லா தலைவர்களையும் கூட்டமாக கூட மாட்டாங்க. அது கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி தலைவர்களை அழைச்சி பேசுவாங்களோ ஒழிய, கட்சியினுடைய முதல் மாநாடு வரைக்கும் இது வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே, நாம் இது மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே தன்னுடைய கட்சி முதல் தொடக்கத்துக்கு மற்ற ஆட்களை கூப்பிட மாட்டாங்க. மக்கள் நீதி மையம் கூப்பிட்டாங்களே சார், மற்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. இல்லை, ஒரு ஹோட்டலில் வச்சு தான் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தான் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. மாநாட்டுக்கெல்லாம் அவர் பெருசாக வந்து வாழ்த்துக்கள் வாங்கியிருப்பாங்க. பொதுவாகவே கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல் இருக்காங்க. அந்த தலைவர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள பாதுகாக்கணும், அந்த தலைவர்களுடைய தொண்டர்களுக்கும் இங்கேயும் கிளாஸ் ஆகிடக்கூடாது. மாநாடு எதுக்கு போடுறாங்க? தன்னுடைய வெயிட்டை காட்டுறது தான் போடுவாங்க எல்லா கட்சியுமே. எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பேர் திரண்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு காட்டுறது தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டம் யாரும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லை.